என்ன தம்பி என்னாச்சு? வாழ்க்கையே பிடிக்கலண்ணே. வாழ்க்கை ஒரு ஆட்டம்டா. இங்க தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான். புரியுதா? மை டியர் அங்கிள். என்னாச்சுப்பா? எங்க சொந்தக்காரன் வந்து ஓவரா பேசிட்டு சொந்தக்காரன் முன்னாடி நான் நல்லா வாழ்ந்து காட்டணும். நம்ம வாழணும்னா யார வேணாலும் எத்தனை பேர் கொள்ளலாம். அது மை டியர் அங்கிள். நம்ம மோட்டிவேட் பண்றதால தான் இந்த காலத்து இளைஞர்கள்லாம் ஜெயிக்கிறாங்க. இரு நீ வேற கம்முன்னு இருந்த. ஏன்பா? எவ்வளோ இந்த ஆபீஸ்க்காக எவ்வளோ உழைக்கிறேன், எவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. சும்மா உட்காந்து பெஞ்சு தேய்ச்சிட்டு போறவனுக்குலாம் இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன். நல்லவங்கள கடவுள் எப்பவுமே சோதிப்பான், ஆனா கைவிட்ட மாட்டான். ஆனா கெட்டவங்கள நிறைய கொடுப்பான், ஆனா கைவிட்டுருவான். இதே எப்படி இருக்கு? எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு போறாங்க ஒன்னும் புரியலையே எனக்கு. மை டியர் அங்கிள். சரி, வெறும் அட்டூழியங்கள் தான் நடக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது என் கஷ்டம் வந்துச்சு. என்ன சொல்லுங்க. நியூஸ் பத்தியானே? நாட்டுல வந்து வர வர நடவடிக்கையே சரியான அங்கங்க என்னென்னவோ நடந்துட்டு இருக்குண்ணே. எதுவுமே நல்லதாவே இல்லைண்ணே. ரொம்ப கெட்டதான் நடக்குது. கரெக்ட். 4 பேருக்கு நல்லது பண்ணா எது நடக்கும்? தப்பு இல்ல தம்பி.